அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிரபஞ்ச தியான மைய அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னென்னா எல்லாமே மாயை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நாம் என்ன பண்ணுவோம்னா, இந்த வார்த்தையை கேட்டுட்டு ஒரு குழப்பத்திலே இருப்போம். மாயைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னன்னு அப்படின்னு நாம் அதை விசாரிக்க போகாமல் எல்லாமே மாயை, இந்த உலகமே மாயை அப்படின்னு நாமளா அவனை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த மாயைனா என்ன சொல்றாங்க ஆன்மீகத்துல? என்ன சொல்றாங்க? இங்க இருக்கிற எல்லாமே மாயை, உங்கள் உறவுகள் எல்லாம் மாயை, அதனால அதுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, நம்மளை சுற்றி இருக்கிற எதுவுமே உண்மை இல்லை இப்படின்லாம் சொல்லப்படுது. அதனால நிறைய பேர் ஆன்மீகத்தில் இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது எதுவுமே நிரந்தரம் இல்லாதது, உண்மை இல்லாதது அப்படிங்கிற மாதிரி அவங்க நடந்துக்குவாங்க. இந்த மாயை பற்றி பேசுபவர்களுக்கு அல்லது அதை பின்பற்றுபவர்களுக்கு அதை பற்றி தெரிந்திருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. அது தெரிஞ்சிருக்கா அவங்களுக்கு? அதை பத்தின அறிவு இருக்கா? அதனுடைய விஷயம் தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. முதல்ல மாயைனா என்ன அப்படின்னு பார்ப்போம். மாயை நாம நம்முடைய கலாச்சாரத்துல ஒரு கடவுளாவே வச்சிருக்கோம். மாயை என்பது ஆன்மீகத்துல விளக்கப்பட்டது, அது தவிர்க்கப்பட வேண்டியதுன்னு சொல்லப்படுது. ஆனா பாத்தீங்கன்னா நம்முடைய கலாச்சாரத்துல அது ஒரு கடவுள், மகா மாயா அப்படின்னு சொல்லி சக்தியை நாம சொல்றோம். சக்தியினுடைய வடிவத்தை தான் நாம் மகாமாயின்னு குறிப்பிடுறோம். கிராம பகுதிகளில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சக்தியை மகமாயி என்று குறிப்பிடுவார்கள். கருமாரி, மகமாயி, அங்காளம்னு சக்தியினுடைய நிறைய பெயர்களை நாம் குறிப்பிடுறோம். இவையெல்லாம் அந்த மகாமாயை குறிப்பவை. அந்த மகாமாயை தான் மருவி மகமாயி அப்படின்னு இன்றைக்கு கிராம பகுதிகளில் பெண் தெய்வங்களாக வழிபடப்படுது. பெண்களை நாம மாயைன்னு சொல்றோம். ஏன் பெண்களை மாயைன்னு சொல்றாங்க? அதாவது சக்தி, அப்போ சிவனை நாம மாயைன்னு சொல்றது இல்ல, சக்தியை தான் நாம மாயைன்னு சொல்றோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம், ஒட்டுமொத்த உலகமே இயங்குவது பார்த்தீங்கன்னா சக்தியினுடைய, இந்த மாயினுடைய அடிப்படையில தான். ஏன் நம்முடைய முன்னோர்கள் அது பெண்களுக்கு ஒப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயினுடைய அடையாளம் பெண்கள். ஏனென்றால் உங்க முன்னாடி அது இருக்கு, ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அது இல்லை. உங்க முன்னாடி பெண் இருக்கா, நீங்க பெண்களை பார்க்குறீங்க இல்லையா? ஆனா நீங்க பார்க்கிறதுக்கும் அவளுடைய இருப்புக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்கள் எதை எண்ணிக்கொண்டு பார்க்கிறீர்களோ, உங்க மனைவியாவோ, மகளாவோ, உங்களுடைய தங்கையாவோ, எப்படி நீங்க காதலியாவோ நீங்க எப்படி பார்த்தாலும், நீங்களை அவளை ஒரு அடையாளத்துக்குள்ள கொண்டு வந்து பார்க்குறீங்க இல்லையா? அது அவள் அல்ல. அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் மாயைக்கு பெண்மையினுடைய அடையாளத்தை கொடுத்தார்கள். ஏன்னா நீங்க எவ்வளவு முயன்றாலும் அதை புரிஞ்சுக்க முடியாது. பெண்களை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இம்பாசிபிள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவளுடைய மனநிலை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. அவள் முழுக்க முழுக்க ஹார்மோன்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவா. ஹார்மோன் என்ன சொல்லுதோ அதன்படி தான் அவள் செய்வாள். கணவன் என்ன சொல்றானோ அதை செய்ய மாட்டாள். ஹார்மோன் என்ன சொல்லுதோ அதுதான் செய்வாள். அவளை கட்டுப்படுத்துவது இந்த ஹார்மோன் தான். அந்த ஹார்மோன் எப்படி இருக்குதோ, நல்ல நல்ல முறையில் நல்ல ஹார்மோன் சுரந்தா அவங்களுக்கு தேவதையா இருப்பாள். ஆனால் அவளுக்குள் எதிர்மறையான இந்த பீரியட்ஸ் டைம்ல எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரந்ததுன்னா உங்களுக்கு அவள் தலைவலியாக இருப்பாள். எனவே நீங்க அவளை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இதனாலதான் மாயை புரிந்து கொள்வதும் கடினம் அப்படின்னு சொல்லப்படும். இப்ப அந்த மாயை எப்படிதான் புரிஞ்சுக்கிறது? பெண்கள் புரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்னா அவளோடு எப்படி நாம தொடர்பு கொள்வது? அந்த மாயையோடு எப்படி தொடர்பு கொள்வது?
அதை எப்படி புரிந்து கொள்வது? இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதற்கு புராணத்துல ஒரு கதை இருக்கு. அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஓரளவு நாம மாயை பற்றி புரிந்து கொள்ளலாம். இப்ப நமக்கு இருக்கிற குழப்பம் மாதிரியே நாரதருக்கும் ஒரு குழப்பம் இருந்தது. என்ன அப்படின்னா, இந்த உலகமே மாயைன்னு சொல்றாங்களே, எல்லாமே மாயைன்னு சொல்றாங்களே, அப்ப இந்த உலகத்துல எதுவுமே உண்மை இல்லையா அப்படிங்கிற குழப்பம். அவர் நிறைய பேர்கிட்ட போய் சந்திச்சு இதை பத்தி பேசினாரு, விவாதிச்சாரு. ஒன்றும் புரியல. அப்ப கடைசியா என்னன்னா, கிருஷ்ணரை போய் பார்த்துட்டு வரலாம், அவருதான் மாய கண்ணன் ஆச்சே, மாயைகளுடைய தலைவன் இல்லையா, அதனால அவர்கிட்ட தான் இதுக்கு சரியான விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவர்கிட்ட வர்றார். அப்போ அவர் ஒரு வனத்துல உலாவிக்கிட்டு இருக்கார், வாக்கிங் போய்கிட்டு இருக்கார். அப்போ அவர்கிட்ட போய் நாரதர் வணக்கம் சொல்லிட்டு எல்லாம் நலம் விசாரிப்பு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்ணன் கேட்கிறார், எங்கப்பா எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்கிறார். ஒரு குழப்பம் இருந்தது, அதை தீர்க்கறதுக்காக உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு. அப்ப கண்ணன் சொல்றார், மக்களுக்கு தெளிவு இருக்கும்போது யாரும் என்னை சந்திக்க வர்றதில்ல, குழப்பமா இருக்கும்போது எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்க, உனக்கு இப்ப என்ன குழப்பம் அப்படின்னு கேட்டார். எனக்கு குழப்பத்தை தீர்த்து வைக்கிறது தானே என் வேலை, அதனால நீ இங்க வந்ததுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, உனக்கு என்ன குழப்பங்கிற சொல்லு. அப்ப நாரதர் சொல்றாரு, இந்த உலகத்துல எல்லாமே மாயைன்னு சொல்றாங்களே கண்ணா, அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே மாயை தானா, நானும் மாயை தானா, நீயும் மாயை தானா அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணர் சிரிக்கிறார். நாரதருக்கு ஒன்றும் புரியல. பதில் கேட்டா சிரிக்கிறியே அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இதை நான் உனக்கு வார்த்தைகளால விளக்கணும்னா உனக்கு புரியாது. நீ ஒண்ணு பண்ணு, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன பாத்திரத்தை கொடுத்து, பக்கத்துல ஒரு நதி ஓடுது, நீ போய் அந்த நதியில எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. நாரதர் என்ன பண்றாருன்னா, அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு நேரா நதிக்கரைக்கு போறார். போகும் வழியில சரி கொஞ்சம் தூரம் நடந்து போகணுமே அப்படின்ட்டு அவர் வழக்கமா அவருடைய அந்த தம்புராவை எடுத்து மீட்டிக்கிட்டு பாட்டு பாடிட்டே போறார். பாட்டு பாடிட்டே போய் அந்த நதிக்கரைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா, அந்த நதிக்கரையில ஒரு அழகான பெண் குடத்தோட நிக்கிறா. அப்போ அவன் என்ன கேட்கறா அப்படின்னா, நாரதரை பார்த்து, இந்த இனிமையான இசையை வாசிச்சது நீங்க தானா அப்படின்னு கேட்கறா. ஆமாம் பெண்ணை, நான் தான் வாசிச்சேன் அப்படின்னு சொல்றேன். அப்படியா, ரொம்ப அழகா இருந்தது, இசையை விட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நாரதருக்கு ஒரே சந்தோஷம், நீ தான் பெண்ணை அழகா இருக்க அப்படின்னு இப்படியே பேசிட்டே இருக்காங்க. அவங்களுக்குள்ள காதல் வந்துடுது. காதல் வந்தோடனே இவர் என்ன சொல்றாரு, உடனே நான் உங்க பெற்றோர்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு அப்படின்னு கேட்கிறேன் அந்த பெண். இல்ல, நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன், உடனடியா என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போ அப்படிங்கிற. சரி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போறான். போய் அவங்க தாய் தப்பனை எல்லாம் சந்திச்சு அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி நான் நாரதர், நான் உங்க பெண்ணை விரும்புறேன், எனக்கு திருமணம் பண்ணி வைங்க அப்படின்னு. சரி, அவங்களும் பெண் விரும்பிட்டாள். அந்த காலத்துல எல்லாம் பெண் என்ன முடிவெடுக்கிறாளோ அப்படிதான், அந்த காலத்துல இல்லை எப்பவுமே தான். அப்போ இவ என்ன சொல்றா அப்படின்னா, இவரை தான் நான் திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்றா. பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, சம்மதம் சொல்லி அவங்க திருமணம் செய்து வைக்கிறாங்க. திருமணம் நல்லா நடக்குது. அதன் பிறகு அவங்க அங்கேயே அந்த நதிக்கரையோரத்திலேயே ஒரு குடிசை அமைச்சு வாழ தொடங்குறாங்க. அவர்களுக்கு குழந்தை பிறக்குது. காலங்கள் ஓடி போகுது. திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா, அந்த நதியில வெள்ளப்பெருக்கு. திடீர்னு வெள்ளம் வந்துருச்சு. அந்த நதியோட கரையில இவங்க குடிசை அமைச்சு தங்கி இருந்ததால அந்த வெள்ளத்தால இவங்க குடிசை அடிச்சு செல்லப்பட்டது. இதுல என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வெள்ளம் வந்த போது நாரதருடைய மனைவியும் குழந்தையும் அதுக்குள்ள தூங்கிட்டு இருந்தாங்க. வெள்ளம் அவங்களை அடிச்சிட்டு போயிடுச்சு. இத கரையிலிருந்து பார்த்த நாரதருக்கு புத்தி பேதலிச்சு போச்சு. என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு துக்கமா சோகமா அப்படின்னு கரையில புரண்டு புரண்டு அழுகிறார். இப்ப திடீர்னு இவர் அழுதுட்டு இருக்கும்போது யாரோ தோலை தட்டுற மாதிரி இவர் உணர்றார். யாரோ தோலை தட்டுறாங்க. நிமிந்து பார்த்தா கிருஷ்ணர் நின்றுகிட்டு இருக்காரு. கேட்கிறாரு, என்னப்பா அப்படின்னு கேட்கிறாரு நாரதர். கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நான் கேட்ட தண்ணி எங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. இந்த தண்ணியினாலதான் எனக்கு பிரச்சனை, தண்ணி தான் என் குடும்பத்தையே கொண்டு போயிடுச்சே, நீயும் தண்ணி கேட்கறியே அப்படிங்கிறாரு. கிருஷ்ணன் சொன்னா, நான் உங்ககிட்ட குடிக்க தண்ணி கேட்டனே, அந்த தண்ணி எங்க அப்படின்னு கேட்கிறாரு.
அப்பதான் அவருக்கு எல்லாமே புரியுது. குடிக்க தண்ணி எடுக்க வந்த நான் இப்போ இந்த ஆற்றங்கரையில விழுந்து பிறண்டுகிட்டு இருக்கிறேனே, இடையில என்ன நடந்தது, என்ன கண்ணா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, ஒரே குழப்பமா இருக்கே, இதை இது என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே, ஒரே மாயையா இருக்கே. இதை கேட்டுதான் நீ என்கிட்ட வந்த, மாயைனா என்னன்னு என்கிட்ட விளக்கம் கேட்ட. நான் உனக்கு புரிவதற்காக இந்த நாடகத்தை நடத்தினேன். உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டார். ஒண்ணுமே புரியலையே. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் வேறொரு உலகத்துல சந்தோஷமா இருந்தேனே, உன்னுடைய குடும்பம் குழந்தைகள் அப்படின்னு நான் ஒரு ஆனந்தமான வாழ்க்கை வாழ்ந்தேனே, இப்போது அந்த வாழ்க்கை எங்கே? என் முன்னால் நிற்கும் நீ யார்? இதற்கு முன்னால் என் கூட இருந்து இப்போது இல்லாமல் போனது யார்? இதுதான் நாரதருடைய கேள்வி. அதுக்கு கண்ணன் பதில் சொல்றார். எவையெல்லாம் இருப்பது போல தெரிந்து மறைகிறதோ அவையெல்லாம் மாயை. இப்படி இருப்பது மறைந்து போகும் என்று யார் ஒருவர் உனக்கு விளக்குகிறாரோ, புரிய வைக்கிறாரோ, அவரே குரு. எனவே இந்த உலகத்தில் இரண்டு உண்டு நாரதா. ஒன்று மாயை என்று அழைக்கப்படக்கூடிய இருப்பது போல தோன்றி இல்லாமல் போவது. அதுதான் பாரதியார் கூட அழகா பாடுறார். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானும் பல தோற்ற மயக்கங்களோ அப்படின்னு பாடுறார். அதே மாதிரி பட்னத்தாரும் பாடுறார். ஊரும் ஜதமல்ல உற்றாரும் ஜதமல்ல யாரும் ஜதமல்ல அப்படின்னு அவரு மாயை விளக்கிட்டே போறார். இப்படி நாரதருக்கு நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு நடந்ததுதான் நமக்கும் நடக்குது. நாம் எல்லாமே நாரதர்கள் தான். இந்த உலகத்துக்கு நாம வந்தோம். இறைவன் நம்மை வாழ்க்கை என்ற நதியில் ஒரு குவளை தண்ணீர் கொண்டு வா என்று நம்மை அனுப்பினார். நாம் இங்கே வந்தோம். வந்ததுக்கு அப்புறம் நாம் என்னெல்லாம் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். மரணத்தின் போது இறைவன் நம்முடைய தோளை தட்டுகிறார். தட்டி நான் கேட்ட தண்ணீர் எங்கே என்று கேட்கிறார். அப்பதான் நமக்கு புரியுது. நிறைய பேருக்கு அந்த மரணத்தின் போது நாரதருக்கு தோன்றியது போல அவங்க சுய உணர்வுக்கு வருவாங்க. அவர்கள் அப்போ மரணம் வந்து நம்மிடம் கேட்கும் போது, நான் உன்னை எதற்காக அனுப்பினேனோ அதை கொண்டு வந்தாயா என்று கேட்கும். நம்ம புராணங்கள் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, மேல் உலகத்துக்கு நீங்க போனா உங்களை விசாரிப்பாங்க. என்ன விசாரிப்பாங்க? என்ன விசாரிப்பாங்கன்னா, உன்னை பூலோகத்திற்கு எதற்காக அனுப்பினோமோ அதை கொண்டு வந்தாயா அப்படின்னு கேட்பாங்க. நாம தான் நிறைய வச்சிருக்கிறோமே, என்ன கேட்டாலும் கொடுத்துடலாமே. பாருங்க, நான் அழகா இருக்கேன், நல்லா 6 பேக் வச்சிருக்கேன், சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, பேங்க் பேலன்ஸ் இருக்கு, நகை நிறைய இருக்கு, லேண்டு நிறைய இருக்கு, தொண்டர்கள் நிறைய இருக்காங்க, சீடர்கள் நிறைய இருக்காங்க. அதெல்லாம் நீ வச்சுக்கோ. நான் உன்னை எதற்காக அனுப்பினேனோ அதை கொண்டு வந்தாயா? இப்ப நாரதர் போய் எனக்கு மாமனார் இருக்காரு, மாமியார் இருக்காரு, மனைவி இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, நான் இந்த ஏரியாவில் பெரிய பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொன்னார்னா அது கண்ணனிடம் எடுபடாது. கண்ணன் கேட்டது நாரதரிடம் இருக்கிறதா? அதை கொண்டு வந்தார். இதுதான் கேள்வி. எனவே இந்த மரணத்தின் போது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தான் நாம் திரும்ப திரும்ப இந்த உலகத்திற்கு வருகிறோம். திரும்ப தண்ணீர் எடுத்துட்டு போக திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். எவர் ஒருவர் தான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தோமோ அந்த வேலையை மட்டுமே செய்வாரானால் அவர் திரும்ப இங்கே வர வேண்டியதில்லை. எனவே மாயை என்பது என்னவென்றால், நாம் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தோம் என்று மறந்து செயல்படுவது. இவ்வளவுதான். நீங்க இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தீங்களோ அதை மறந்துட்டீங்க. அதை தவிர எல்லாமே செய்கிறீர்கள். இப்படி நீங்கள் எதோ செய்து கொண்டிருப்பதன் பெயர் தான் மாயை. நீங்க என்ன செஞ்சாலும் மாயை தான். அப்படியானால் இந்த உலகத்தில் மாயையிலிருந்து வெளிவருவது எப்படி? அதனாலதான் நாம ஆன்மதாரணா அப்படின்னு ஒரு பயிற்சி பண்றோம். இந்த பயிற்சி உங்களை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எழுந்த உடனே
உங்களை மாயை விட்டு வெளியே கொண்டு வரும். நீங்க டீ குடிச்சீங்கன்னா மாயை விட்டு வெளியே கொண்டு வரும். நீங்க குளிச்சீங்கன்னா உங்களை மாயை விட்டு கொண்டு வரும். நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களை மாயை விட்டு வெளியே கொண்டு வரும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் மாயையிலிருந்து உங்களை தள்ளி வைப்பதுதான் ஆன்மதானம். எனவே உங்களை அதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். நீங்கள் மறந்து, ஏன்னா நம்ம மறந்துடுறோம்ல இந்த உலகத்துக்கு வந்து. நம்ம எதுக்காக வந்தோங்கிறது நமக்கு மறந்து போயிடுச்சு. என்னென்னமோ செய்யறோம், தோன்றதெல்லாம் செய்யறோம். ஏனென்றால் நாம கனவுல இருக்கும்போது என்ன செய்தாலும் நிஜம். எப்போ அது தெரியும்? நாம செஞ்சு நாம் காண்பது கனவு என்பது எப்போது தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு விழிப்பு வரும்போது தான். எப்போ விழிப்பு வரும்? மரணம் வரும்போது விழிப்பு வரும். எனவே மரணம் நம்மை விழிக்க செய்யக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது ஆன்மதாரணா. உங்கள் மரணத்திற்கு முன்பே உங்களை விழிப்படைய செய்ய முயற்சி செய்கிறது. அப்போ இந்த மாயை எப்போது போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியம் வந்து உங்கள் தோளை தொடும்போது இந்த மாயை விலகும். மாயையில் அதனாலதான் மகா மாயின்னு சொல்றோம். அதிலிருந்து வெளிவருவது என்பது அசாத்தியமானது. உங்களுடைய முயற்சியாலே நீங்கள் அதிலிருந்து வர முடியாது. நாரதர் என்ன பண்ணினாலும் அவருக்கு புரிஞ்சிருக்காது. நாரதர் எனக்கு எனக்கு அவர் திருமணம் ஆச்சு, குழந்தை பெற்றுக்கிட்டாரு, சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு, எனக்கு ஏன் இந்த துக்கம்னு யோசிக்கிறாரு இல்லையா? அவர் எவ்வளவு யோசிச்சாலும் அது புரிபடாது. ஆனால் கண்ணன் வந்து அவர் முன்னால் நின்று அதை விளக்கினால்தான் அதை அவரால் புரிந்து கொள்ள முடியும். எனவே ஒவ்வொரு குருவும், இன்னும் சொல்ல போனா குருமார்கள் 2 வகை இருக்கு. ஒரு குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, எப்படி நாரதர் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தாரோ, தன்னுடைய வீடு, தன்னுடைய வாசல், தன்னுடைய சொத்து என்று வாழ்ந்து கொண்டிருந்தாரோ, அந்த இடத்துல கனவுலேயே வருவார் அந்த குரு. கனவுலேயே வந்து என்ன பண்ணுவார்னா, அவருக்கு ஆசைகள் வழங்குவார். என்ன ஆசை அப்படின்னா, இன்னும் பொன்னும் பொருளும் சேர்த்துக்கொண்டு இன்னும் நீ வளமோடு வாழ்வாயாகன்னு வாழ்த்துவார். ஆனால் அந்த கனவு கலையும் போது அந்த குருவும் இல்லாம போயிடுவார். ஆனால் அந்த கனவில் வரக்கூடிய அந்த குரு காணாமல் போனாலும் கண்ணன் காணாமல் போவதில்லை. கனவு தொடங்கும் இடத்தில் போலி குருமார்கள், உங்களது உலகப் பொருட்களை உங்களுக்கு வழங்குவேன் என்று சொல்லக்கூடிய குருமார்கள் கனவு தொடங்கும் போது வருகிறார்கள். உண்மையான குரு என்பவர் உங்கள் கனவு முடியும் போது வருபவர், உங்கள் கனவை முடித்து வைக்க வருபவர். அப்போ இவர்கள் ஆன்மீகங்கிற பேர்ல பாருங்க, அந்த கனவில் இருப்பவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, மேலும் மேலும் எனக்கு உறவுகளை கொடு, மேலும் எனக்கு பணத்தை கொடு, மேலும் மேலும் கொடு என்று கனவிலேயே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த உலகப் பொருட்களை தருபவரெல்லாம் உங்களுக்கு கனவில் வரும் குரு, அது உண்மையான குரு கிடையாது. கனவிலிருந்து உங்களை எவர் மீட்பவரோ அவர்தான் உண்மையான குரு. அப்போ உண்மையான குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் துக்கத்தில் இருக்கும்போது உங்கள் தோளை தட்டுவார், உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்வார், உண்மையை விளக்குவார். அதனாலதான் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில துன்பம் இருக்கும். அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, அந்த துன்பமானது இந்த உண்மையை, சத்தியத்தை புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்ல வருது, நமக்கு அது புரியறது இல்லை. நாம் என்ன பண்றோம்னா, கனவிலிருந்து வெளியேறுவதற்கு பதிலாக கனவுக்குள் மேலும் உள்ளே ஆழமாக இன்னும் அந்த கனவை பற்றி கொள்வது எப்படி அப்படிங்கிறத தேடி போய்கிட்டு இருக்கும். எனவேதான் இதை பயன்படுத்தி கொண்ட சிலர் என்ன பண்றாங்கன்னா, உங்களை கனவிலேயே வைத்திருப்பார்கள். அப்போ உண்மையான குருவுக்கும் போலி குருவுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். நீங்க அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க மூளையை கசக்க வேண்டாம், அவங்கள போய் ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டாம். அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இந்த உலகப் பொருட்களை உங்களுக்கு நான் தருவேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, அவர்கள் உங்கள் உண்மையான குருவாக இருக்க முடியாது. உங்களை இந்த உலகத்திலிருந்து, இந்த கனவிலிருந்து, இந்த துக்கத்திலிருந்து உங்களை விடுவிப்பேன் என்று யார் சொல்கிறாரோ அவர்தான் உண்மையான குருவாக இருக்க முடியும். இன்னும் சொல்ல போனா, உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் கொடுத்து உங்களை துக்கத்தில் இருந்து விடுவிக்க முடியாது. உங்கள் கனவை கலைப்பதுதான் ஒரே வழி. எனவே ஒரு இன்னைக்கு டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, ஸ்கேன் பண்றாங்க. ஸ்கேன் பண்ணி வயிற்றில் இருக்க வளரக்கூடிய கருவில் ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை அபார்ஷன் பண்ணிடுவோம். முழுமையாக வளராத ஒன்றை, அல்லது அது வளர்ந்து வெளியே வந்தாலும் யாருக்கும் எந்த உபயோகமும் இல்லாத ஒன்றைத்தான் நாம முழுமையடையாத கருன்னு சொல்றோம்.
குறைபாடுள்ள குழந்தைன்னு சொல்றோம், அது கருவிலேயே கலைச்சிடும். அதே போல உங்களது முழுமை அடையாத, அது நடந்தாலும் உங்களுக்கு எந்த பலனும் இல்லாத உங்கள் கனவை கலைப்பவர் தான் குரு. கருவை கலைப்பவர் மருத்துவர், கனவை கலைப்பவர் குரு. எனவே குருவினுடைய வேலை உண்மையிலேயே சிக்கலான வேலை. அது அவர் பெரும்பாலும் உங்கள் துக்க நேரத்தில் தான் உங்கள் தோளை தட்டுகிறார். நிறைய பேருக்கு அதுதான் அவர் மேல கோபம். என்னன்னா, இவர்கிட்ட வந்தாலே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆன்மீகத்துக்கு வந்தேன், எனக்கு ஏகப்பட்ட கஷ்டம் அப்படிமா. அது உண்மைதான். சாதாரண உலக வாழ்க்கையில் இருப்பவர்களை விட ஆன்மீக வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு அதிகமான துன்பம் வர காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களை இறைவன் விழிப்படைய செய்கிறார். அப்போ எல்லாமே துக்கமா இருக்கும். அப்ப நாரதர் கேட்கிறார், கண்ணா, இந்த மாயையிலிருந்து எப்படி விடுபடுவது? மனிதர்கள் மாயையில் சிக்கிக்கொள்ளாமல் எப்படி விடுபடுவது? அதுக்கு கண்ணன் சொல்கிறார், விழிப்புணர்வு என்று சொல்லப்படக்கூடிய எண்ணெய் எவன் பக்கத்தில் வைத்திருக்கிறானோ அவனை மாயை அணுகாது அப்படின்னு சொல்லி. இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன் ஆன்மதாரணா என்ற விழிப்புணர்வை நாம் பக்கத்திலேயே வைத்திருக்கிறோம் என்றால், அது உங்களை மாயையிலிருந்து காப்பாற்றும். எனவே இதுதான் மாயினுடைய ரகசியம். மாயினா என்ன அப்படின்னா, எது உண்மையான, எது சத்தியம் வரும்போது மறைந்து போகிறதோ அதன் பெயர் தான் மாயை. இப்ப இருள் இருக்கு, இருள் அப்படிங்கிறது ஒரு மாயை. சூரியன் அப்படிங்கிற ஒண்ணு வந்துருச்சுன்னா இந்த இருள் இல்லாம போயிடும். அப்போ ஞானம் என்ற விழிப்புணர்வு என்ற சூரியன் வரும்போது எது இல்லாமல் போகிறதோ, இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மாயில் இருந்துட்டே கண்டுபிடிக்க முடியாது, இருள்ல இருந்துட்டே கண்டுபிடிக்க முடியாது. இதற்கு உங்களுக்கு ஞானம் பிறக்க வேண்டும். மாயை என்பதை ஞானிகள் மட்டுமே அறிய முடியும், எல்லாரும் புரிஞ்சுக்க முடியாது. ஏனென்றால் அந்த ஞான சூரியன் உதித்த பிறகு இப்போது எது இருக்கிறது என்பதை அவர் பார்த்திருப்பார். இருள் இல்லாமல் போனதையும் சூரியன் அங்கே இருப்பதையும் அவர் பார்த்திருப்பார். இப்போது அவருக்கு மட்டும்தான் எது உண்மை என்று புரியும். இப்ப நாம் எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இருளுக்குள் இருந்து கொண்டே சூரியனை கனவு கண்டு கொண்டு, சூரியனை ஒரு கனவாக வைத்துக் கொண்டு, இந்த சூரியன் வந்து விட்டது, இப்போது இருள் இல்லை என்று நாமே எண்ணிக்கொண்டிருக்கிறோம். உண்மை அதுவல்ல. மாயை என்பது என்னவென்றால், எது வரும்போது மற்ற எல்லாம் மறைந்து போகிறதோ அதுதான் சத்தியம். இப்ப பாருங்க, வானத்துல இரவுல பாருங்க, எல்லாம் இருக்கும், நட்சத்திரங்கள் இருக்கும், என்னென்னமோ இருக்கும். இப்ப நாம் என்ன நினைப்போம், இதுதான் உலகம் போல, இதுதான் நிஜம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதிகாலையில் அந்த சூரியன் வந்த உடனே பாருங்க, அந்த நட்சத்திரம் எல்லாம் மறைஞ்சு போகும். இப்போது நமக்கு புரிகிறது, நட்சத்திரம் என்பது உண்மையல்ல, சூரியன் தான் வலிமையானது. மறைந்து போகிறது. நட்சத்திரம்லாம் மறைந்து போவதனால அது வலிமை உள்ளதா இருக்க முடியாது, உண்மையானதா இருக்க முடியாது. எனவே மறைந்து போகிறது. எனவே மனிதர்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நட்சத்திரங்களும் சில நேரங்களில் சூரியனும் உதிக்கிறது. எது வரும்போது இப்ப நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா, நட்சத்திரம் வரும்போது சூரியன் மறைஞ்சு போகுதா, அப்ப நட்சத்திரம் தானே வலிமையானது அப்படின்னு. இதெல்லாம் அறிவாளிகளுடைய கேள்வி. இப்போ எது வரும்போது இன்னொன்னு மறைஞ்சு போகுதோ அதுதான் வலிமையானது இல்லையா? அப்போ சூரியன் வரும்போது நட்சத்திரம் மறைந்து போகுது, அப்போ சூரியன் வலிமையானதுன்னு சொல்றோம். சரி, நட்சத்திரம் வரும்போது சூரியன் மறைஞ்சு போகுதே, இப்ப நட்சத்திரம் வலிமையானது இல்லையா? இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் வரும்போதுதான் ஒரு சூரியனை மறைக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு சூரியன் வந்து கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை மறைத்து விடுகிறது. அப்ப எது வலிமையானது? உங்களுடைய 1000 கனவுகள் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசத்தை தந்து கொண்டிருக்கலாம். ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கனவுகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு. இந்த கனவினுடைய வெளிச்சத்துல தான் அவங்க வாழ்றாங்க. ஆனால் ஞானம் என்ற அந்த வெளிச்சம் வரும்போது இந்த நட்சத்திரங்கள் எல்லாம், இந்த கனவுகள் எல்லாம் மறைந்து போகின்றன. எனவேதான் அந்த சூரியனை நாம் வலிமையானது என்று குறிப்பிடுகிறோம். 1000 சேர்ந்து ஒன்றை மறைப்பதற்கும் 1 1000 மறைப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. எந்த 1 1000 மறைக்கிறதோ அதுதான் வலிமையானது.
எனவே விழிப்புணர்வு என்ற ஒற்றை சூரியன் உங்களது கோடிக்கணக்கான கனவுகளை முடித்து வைக்கிறார். எனவே அதுதான் வலிமையானதா இருக்கும். அப்ப நாம் வலிமையாக இருப்பதற்கும் வலிமை இல்லாமல் கனவில் இருப்பதற்குமான வேறுபாடு இதுதான். எனவே நாம கனவில் இருந்தால் நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா அதை மாயை என்று சொல்கிறோம். எது ஒன்று வரும்போது மற்றொன்று இல்லாமல் போகிறதோ அதன் பெயர் தான் மாயை. எனவே இதுதான் மாயையினுடைய ரகசியம். நாமெல்லாம் நாரதர்கள். குரு என்ற கண்ணன் நம்முடைய எப்படி நாரதருடைய தோளை தொட்டாரோ அதே போல குரு என்பவர் நம்முடைய நெற்றிப்பொட்டை தொடும்போது நமக்கு எல்லா ஞாபகங்களும் வந்து விடுகிறது. பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். அது வரைக்கும் நாம அது வரைக்கும் அந்த அந்த உலகம் உண்மை என்று எண்ணிக்கொண்டிருந்த நமக்கு நெற்றிப்பொட்டில் அவருடைய ஸ்பரிசம் பட்டதும் நாம் யார் என்று புரிந்து விடுகிறது. அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையில் துக்கம் இல்லை. எனவே துக்கத்தை கர்மத்தை தீர்ப்பதற்கான ஒரே வழி என்னவென்றால் மாயையிலிருந்து விடுபடுவது. மாயையிலிருந்து விடுபடுவது எப்படி என்றால் அது சத்தியத்தின் உதவி இல்லாமல் நீங்கள் மாயையிலிருந்து வெளிவர முடியாது. எனவே இதுதான் அதனுடைய ரகசியம். மாயை பற்றி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் சொல்ல போனா இப்ப கேட்கலாம், மாயை இல்லாம இப்போ நாரதருக்கு குடும்பம் எல்லாம் இல்லாம கல்யாணம் எல்லாம் ஆகாம ஒரு கண்ணன் கூட இருந்துக்கலாம்ல. எதுக்கு அவரை போய் அப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அப்புறம் அவரை கஷ்டப்பட வச்சு அதுக்கப்புறம் நான் தான் உண்மை அப்படின்னு ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணும்னா இன்னும் சொல்ல போனா நாரதர் அடிக்கடி கண்ணனை சந்திக்கிறவர் தான். கண்ணனை தெரியும் அவருக்கு. கண்ணனை தெரியும், ஆனா கனவை தெரியாது. கண்ணனை எப்படி தெரிந்து கொள்வது? நீங்கள் கனவை தெரிந்து கொண்டால் கண்ணனை அறிந்து கொள்ளலாம். நீங்க கனவை தெரிஞ்சுக்கணும், துக்கத்தை தெரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்க வாழ்க்கையில துயரத்தை தெரிஞ்சுக்கணும். துயரத்தை தெரிந்து கொண்டவர்களுக்கு கடவுளை தெரிந்து கொள்வது பெரிய விஷயமே இல்லை. எனவேதான் இயேசு அழகா அதை சொல்றார். என்ன சொல்றாருன்னா துன்பப்படுபவர்கள் பாக்கியவான்கள் சொல்றார். இது முரண்பாடான கருத்து. இன்பத்தில் இருப்பவன் தானே பாக்கியவான். அது எப்படி ஒரு துன்பத்தில் இருப்பவர் பாக்கியவனாக இருக்க முடியும்? ஆனால் அப்படி அல்ல. இந்த துன்பம் உங்களை என்ன செய்கிறது என்றால் உங்களை விழிப்படைய செய்கிறது. எனவே துன்பம் உங்களை விழிப்படைய செய்வதற்கு உதவியாக இருப்பதால் துன்பப்படுபவர்கள் வெகு விரைவில் இறைவனை அடைந்து கொள்வார்கள், உண்மையை அறிந்து கொள்வார்கள் என்பதனாலதான் அந்த வார்த்தை. நாரதருக்கு அந்த துக்கம் துன்பம் இருந்தது. அந்த துன்பம் இருந்ததுனாலே அந்த துன்பம் இருக்கும் போது நாம் அதுக்கு நன்றி சொல்ல மாட்டோம். நாம் அதை சபிப்போம். நம்முடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, இவ்வளவு துன்பம் இருக்கேன் நம்முடைய வாழ்க்கையில், எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களே, நான் மட்டும் கஷ்டப்படுறேனே. ஆனால் இது கனவில் இருக்கும்போது ஏற்படும் நிலை. கனவில் இருக்கும்போது நீங்கள் அந்த கனவை சபிப்பீர்கள். நீங்கள் விழித்த பிறகு அந்த கனவுக்கு நன்றி சொல்வீர்கள். எனவே கடவுள் என்ன செய்கிறார் என்றால் நம்மை மாயைக்குள் தள்ளுகிறார். என்ன சொல்ல போனா நம்மை மாயைக்குள் தள்ளுவது யாரோ அல்ல, கடவுளே தான். கண்ணன் தான் போய் தண்ணி எடுத்துடுவான்னு சொல்றார், வேறு யாரும் அல்ல. எனவே கடவுள் நம்மை மாயைக்கு தள்ளுகிறார். எதற்காக என்றால் சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்காக, கண்ணன் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக. எனவே வேற வழி இல்லை. கண்ணனுக்கு நாம் எல்லாம் விழிப்புணர்வு கூட இருந்தாலும் நமக்கு விழிப்புணர்வு என்னன்னு தெரியாது. அதை தெரிந்து கொள்வதற்காக சில நேரங்களில் நாம் மாயைக்குள் செல்கிறோம். எனவே நாம் மாயைக்கு நன்றி சொல்ல வேண்டும். எதற்காக என்றால் அது கடவுளை காட்டுவதற்காக. அந்த மாயை கடவுளை காட்டுவதற்காக நாம் அதற்கு நன்றி சொல்ல வேண்டும். எனவேதான் நம்முடைய கலாச்சாரத்தில் அதை ஒரு கடவுளா வச்சோம். மகா மாயை என்று அதை நாம் வணங்குகிறோம், அவளை போற்றுகிறோம். அதனாலதான் சொன்னேன், பெண்களை நாம் போற்றுவதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் கடவுளை நமக்கு காட்டும் கருவிகளாக இருக்கிறார்கள். நிறைய ஆண்கள் கடவுளை தரிசிப்பதற்கு, ஞானிகளாவதற்கு பெண்கள் தான் காரணம். அவர்கள் இல்லைன்னா இந்த உலகத்துல ஞானமே இல்லை, ஞானமே தேவையில்லை. அவங்க இல்லைன்னா யாருக்கு ஞானம் வேணும்? ஆனால் அவர்கள் அந்த ஞானத்தை நோக்கி தள்ளுகிறார்கள். அதனாலதான் பெண்களை பட்டினத்தார் ஒரு நல்ல விஷயம், நல்ல இதா சொல்ல மாட்டாரு. பட்டினத்தார் பெண்களை வெறுப்பவர், பெண்களை பற்றி எதிர்மறையான கருத்துக்களை சொல்லுபவர். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது கடவுளிடமிருந்து நம்மை தள்ளி வைக்கிறது அப்படிங்கிறது அவருடைய கருத்து.
ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் பெண்களுக்கு நன்றி சொல்கிறேன். காரணம் என்னவென்றால், அவர்கள் நம்மை கடவுளிடம் தள்ளுகிறார்கள். கடவுள் எப்படி நம்மை பெண்களிடம் தள்ளினாரோ, பெண்கள் கடவுளிடம் தள்ளுகிறார்கள். எனவே தள்ளிவிட்டு அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதனால நிறைய பேர் பெண்களால என்னுடைய வாழ்க்கையில சிரமம், மனைவியால என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள்லாம் சொல்லுவாங்க. அவங்க தள்ளுறாங்க, நம்மளை வேகமா தள்ளுகிறார்கள். ஏன்னா, இந்த பிறவிக்குள் நீ அதை அடைந்து விடு, அதை புரிந்து கொள், எதற்காக நீ வந்தாய் என்று புரிந்து கொள் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காக கடவுள் நம்ம கூடவே அனுப்பின ஒரு அலாரம் தான் மனைவி. கடவுள் என்ற அந்த தன்மையை நாம் அடைவதற்காக பெண்கள் அல்லும் பகலும் அயராது உழைக்கிறார்கள். அப்ப உறங்குவதே இல்லை. இந்த கணவனை எப்படி ஞானியாக்குவது என்பதுதான் அவருடைய ஒரே கவலையாக இருக்கிறது. அவர்களுடைய நினைப்பெல்லாம் கணவன் மேலதான். அவர் எங்கேயாவது ஜாலியா உட்கார்ந்து ஏதாவது சேர்ல உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தாருன்னா இந்த அம்மாவுக்கு பொறுக்காது. ஐயோ, நம்முடைய கணவன் ஞானியாகாமல் இப்படி உட்கார்ந்து மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு உடனடியா போய் அவங்களை எதையாவது பண்ணி கிளப்பி விட்டுருவாங்க. எனவே எந்த ஆணும் அமைதியாக இருந்தால் பெண்களுக்கு பிடிப்பதில்லை. நாம் என்ன நினைக்கணும், அவங்க ஏதோ நம்ம மேல கோபம் போல, நமக்கு ஏதோ பிரச்சனை கொடுக்குறாங்க. பிரச்சனை கொடுக்கவில்லை, அவர்கள் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். வந்த வேலையை விட்டுட்டு மொபைலை படுத்துட்டு சோபாவில் உட்காந்துட்டு மொபைலை போயிட்டு நோண்டிட்டு இருக்கீங்களே, இந்த நேரத்தில் போய் கருவேப்பிலையாவது வாங்கிட்டு வரலாம்ல. நாம நினைக்கலாம் கருவேப்பிலைங்கிறது ஒரு விஷயமா அப்படின்னு. ஆனால் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கருவேப்பிலையை வாங்கி வர செய்து கூட உங்களை ஞானமடைய வைக்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனவே ஒவ்வொரு பெண்ணினுடைய கனவும் ஒரு ஆணை ஞானியாக்குவது. இதற்கு காரணம் என்னவென்றால், கடவுள் நம்மை பெண்களிடத்தில் அனுப்பினார், பெண்கள் நம்மை கடவுளிடத்தில் அனுப்புகிறார்கள். நிறைய ஆண்களை அவங்க கடவுள்கிட்ட அனுப்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் மருந்து குடிச்சு போயிருக்காங்க, ரயில்வே தண்டவாளத்தை தலை வச்சு போயிருக்காங்க, கைத்துல தூக்கு மாட்டி செத்துருக்காங்க, கடவுள்கிட்ட போயிருக்காங்க. அப்படியும் நீங்க போகலாம், ஞானியாயும் போகலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களை கடவுள்கிட்ட அனுப்பணும், அதுதான் அவங்களுடைய கடமையை தவிர நீங்க எப்படி போறீங்கிறத நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த சாய்ஸ் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. எனவே இதுதான் இந்த மாயையினுடைய ரகசியம். மாயை ஏன் நாம் சக்தியினுடைய பெண்களினுடைய வடிவத்தில் சொல்கிறோம் என்பதற்கான ரகசியம். பெண்கள் ஏன் நம்மை தொந்தரவு செய்கிறார்கள் என்பதற்கான ரகசியம். ஒட்டுமொத்த உலக ரகசியமே இதுலதான் இருக்கு. எந்த ஆணும் பெண்ணை கூட வைத்துக்கொண்டு நிம்மதியாக வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. அதாவது தசரதனில் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற சாதாரண ஆள் வரைக்கும் நீங்க பாருங்க, பெண்களை கூட வைத்துக்கொண்டு அவர்கள் படாத பாடுபட்டிருப்பாங்க. நாம் என்ன நினைக்கிறோம்னா, பெண் இனம் என்பவள் தொந்தரவு கொடுப்பவள், ஆண்களுக்கு இடைஞ்சல் செய்வள். அப்படி அல்ல. அவள் நமக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறாள், நம்மை உறங்காமல் பார்த்து கொள்கிறாள். நிறைய பேர் ராத்திரி தூக்கம் வராது, நிறைய பேருடைய தூக்கம் கெட்டு போயிடும் பெண்களால. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இளம் வயதிலையும் பெண்களால தூக்கம் கெட்டு போயிடும். இளம் வயதுல கனவுல வருவாங்க பெண்கள், அதனால ஆண்களுக்கு தூக்கம் கெட்டு போயிடும். திருமணத்துக்கு பிறகு நேர்லயே இருப்பாங்க, அதுலயும் நிறைய ஆண்களுக்கு தூக்கம் கெட்டு போயிடும். ஆக மொத்தம் நீங்கள் உறங்கக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய கனவு. நீங்க கனவு காட்டக்கூடாது, நீங்க விழிச்சுட்டே இருக்கணும். எனவே அதற்காக அவர்கள் தங்களுடைய ஆயுள் மொத்தத்தையும் செலவு செய்து ஆண்களை மேலே அனுப்புவதுதான் அவருடைய கடமை என்று அல்லும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு மாயை பற்றி, பெண்களை பற்றி, ஏன் மாயை புரிந்து கொள்ளப்பட முடியாத, அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு சிவன் போட்டா நீங்க பார்த்திருக்க முடியும். சிவன் கீழே படுத்திருப்பாரு, சக்தி அவருடைய மார்புல காலை வச்சு மிதிச்சுட்டு ஆவேசமா நிற்பாங்க. காரணம் என்னவென்றால், அந்த மாயை நீங்கள் வெற்றி கொள்ள முடியாது, சக்தியை நீங்க ஜெயிக்க முடியாது, ஆனால் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் சொல்ல போனா, ஒரு பெண்ணை நீங்க அடிச்சோ திட்டியோ அவளிடம் சண்டை போட்டோ நீங்க ஜெயிக்க முடியாது. ஆனால் அவளை புரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் அவளை வெல்ல முடியும். இதுதான் மாயினுடைய விஷயத்தில். மாயும் பெண்களும் ஒண்ணுதான். மாயை நீங்கள் அதோடு போராடி அதை ஜெயித்து விட முடியாது. இப்ப நாம சொல்றோம் இல்லையா, வாழ்க்கையை நான் ஜெயிப்பேன், நான் நினைத்ததை நடத்துவேன், நான் வெற்றி கொடி நாட்டுவேன் அப்படின்லாம் சொல்றோம்ல. பெண்கட்டில யாரும் வெற்றி கொடியெல்லாம் நாட்ட முடியாது.
உங்க பொடியெல்லாம் அந்து போயிடும். ஆனால் அவளை புரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் அவளை வெல்ல முடியும். எனவேதான் அந்த ரெண்டுக்கும் மாயையும் பெண்களையும் ஒண்ணா வச்சாங்க. அவர்களை நீங்க எந்த வழியிலும் ஜெயிக்க முடியாது. பலத்தினாலோ அச்சுறுத்துவதாலோ அவளை நீங்கள் ஏமாற்றுவதாலோ அவளை நீங்கள் வெல்ல முடியாது. மாறாக அவளிடம் நேர்மையாக இருப்பதன் மூலம், அவளை புரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் அவளை எளிமையாக வெல்லும். மாயினுடைய தத்துவமும் இதுதான். மாயை நீங்க எந்த வழியிலும் ஜெயிக்க முடியாது. மாறாக அதை புரிந்து கொள்வதன் மூலம் அதை நீங்கள் வெல்ல முடியும் என்பதற்கான சாட்சி தான் அந்த புகைப்படம், அந்த போட்டோ. ஸோ இன்றைக்கு மாயை பற்றி நிறைய விஷயங்கள் நாம பேசணும். புதுசா நிறைய பேர் வந்திருப்பாங்க. யாராவது ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.